கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். வசனம் பை வசனமாக ரோமர் புஸ்தகத்திலிருந்து நாம் அதை பார்க்கிறோம். இதில் குறிப்பாக இந்த 31வது வசனத்திலிருந்து 34, 5 கடைசி வசனம் வரைக்கும் 4 விதமான சவால்களை பரிசுத்த பவுல் அவர்கள் நம் மத்தியில் அவர் எழுப்புகிறார். 31வது வசனத்தின்படி என்ன சொல்கிறார் என்றால், நம்முடைய இரட்சிப்பு முழுமையாக நிறைவேறுவதற்கு அல்லது நிறைவேறாமல் தடுப்பதற்கு இந்த உலகத்திலே ஏதாவது சக்தி இருக்கிறதா, ஏதாவது வல்லமை இருக்கிறதா? ஏன்னா தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்னுடைய அர்த்தம், நம்முடைய இரட்சிப்பு முழுமையாக நிறைவேறாமல் போவதற்கு இந்த உலகத்திலே அந்த இரட்சிப்பை தடுப்பதற்கு ஏதாவது சக்தி இருக்கிறதா? 2வது சவால் 32வது வசனத்தில், பிதாவினுடைய அன்பு குறைந்து போக அல்லது அற்று போகுவதற்கு வாய்ப்பு உண்டா? தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்கிற காரியத்தை தான் நாம் கடந்த வாரமும் இந்த வாரத்திலே அதை பார்க்க போகிறோம். குமாரனையை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் மேலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே முன் அறிந்தவர், முன் குறித்தவர், அழைத்து தெரிந்து கொண்டு நம்மை மகிமைப்படுத்தவும் போகிறார். இத்தனையும் செய்தவர் மகிமைப்படுத்தவும் போகிறார் என்பதை அவர் ஏற்கனவே பல வசனங்களிலே, இதற்கு முன்பாக பார்த்த வசனங்களிலே அவர் கொடுத்திருக்கிறார், போதித்திருக்கிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எங்கே ஒப்பு கொடுத்தார்? கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். யாரை ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தது? பிதாவாகிய தேவன், மனுஷன் அல்ல, யூதர்கள் அல்ல, கிரேக்கர்கள் அல்ல, அல்லது ரோமர்கள் அல்ல. இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் பிதா நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தம்முடைய சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை. இதனுடைய நிழலாட்டம்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மோரியா மலைக்கு வந்த அந்த சம்பவம். ஆண்டவர் ஒன்றும் நரபலி கேட்கிற தேவன் அல்ல. ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் புத்திரன், உன் ஏகசுதன் ஆகிய ஈசாக்கை எனக்காக என்ன செய்ய கொண்டு வந்து பலியிடு அப்படின்னு சொல்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். ஆபிரகாமே, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஒரு குமாரன் உண்டு, இஸ்மவேல் என்கிற குமாரன். ஆனால் ஈசாக்கு தான் சொந்த குமாரன். ரியல் உண்மையான குமாரன் யாருன்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு தான். அப்போ உன் புத்திரன் உன் ஏகசுதன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன்னுடைய சொந்த குமாரன் அப்படின்னு அர்த்தம். ஈசாக்கை பலிபீடத்திலே கிடத்தி அவரை கட்டி கத்தி எடுத்து ஆபிரகாம் வெட்டுவதற்கு ஓங்கின உடனே ஒரு 2 செகண்ட் லேட் ஆகியிருந்தால் ஈசாக்கு பலி ஆகியிருப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்து சொன்னார், நீ உன் குமாரனை கொடுக்க வேணாம், நான் என்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லாமல் அங்கு ஒரு காரியத்தை செய்தார். ஈசாக்கிற்கு பதிலாக முட்புதர்களை சிக்கியிருந்த ஒரு ஆடு மரித்தது. நமக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். அப்போ இந்த உலகத்திற்கு
காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஆபிரகாமிடம் ஈசாக்கு பலியிட சொன்னாரே தவிர நரபலி கேட்பதற்காக அல்ல. ஏனென்றால் அதன் பின்பு ஆண்டவர் யாருக்கிட்டையுமே உன்னுடைய குமாரனை கொண்டு வந்து பலியிடுன்னு சொல்லவே இல்லை. இதுதான் முதலும் கடைசியுமான சம்பவம். அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கிறணும், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வசனம் வருகிறது. இதுதான் நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிற மெத்தேடு. இதில் ஆபிரகாமுக்கு எந்த இழப்பும் இல்லை. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு லாபம் தான் அதிகமாக இருந்தது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு எதிர்காலம் அமைந்தது. எல்லா காரியமும் இதுக்கப்புறம் தான் நடக்குது. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஈசாக்கை பலியிட சொன்னது எதற்காக என்றால், இந்த உலகத்திற்கு இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு தான் எப்படி தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுக்க போகிறேன். யாருக்காக? மொத்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனைக்காகவும் அவரை பலியாக கொடுக்க போகிறேன் என்பதை தேவன் அங்கே அடையாளமாக காண்பித்தார். அதனால தான் அந்த ஒரு அடையாளம் போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலை, வேறு யாருக்கிட்டையும், வேறு எந்த ராஜாக்கள்கிட்டையும், வேறு எந்த தீர்க்கதரிசிகள்கிட்டையும் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்யுங்க, எனக்காக பலியிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தப்ப விடவில்லை, சிலுவையின் பாடுகளுக்கு உட்படுத்தினார். 32வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். யார் ஒப்பு கொடுத்தா? பிதாவாகிய தேவன். ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். யாரு அவர்னா? யாரு அவர்? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவரும் எழுப்பப்பட்டார். அப்போ அவர் உயிர்த்தெழுந்தது எதுக்கு? நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்கு. அவர் ஒருவேளை உயிர்த்தெழுதவில்லை என்றால் அவர் பாவத்திற்கான தண்டனை அடைந்து மரித்து விட்டார் என்று தான் சம்பவம் முடியும். அவர் உயிர்த்தெழாத வரைக்கும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அது எப்படி போயிடும்னா, உலகத்தில் உள்ள மொத்த பாவத்தை பிதாவாகிய தேவன் அவர் மேலே சுமத்தி அவரை பாவமாக்கி அவரை தண்டித்து அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அதனால் நமக்கு என்ன யூஸ்னா, ஒரு யூஸும் இல்லை. எப்பொழுது உயிர் தெழுந்தாரோ அப்பொழுது அவரை விசுவாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். பிழைப்பு என்ன பிழைப்பு? ஆவிக்குரிய பிழைப்பு, ஆத்துமாவிலே பிழைப்பு. அதை தான் சொல்கிறார். வாசிக்கலாம். ஒப்பு கொடுத்தாலே அல்லது ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறதுல என்ன அடங்கி இருக்கிறது? லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22:53வது வசனம். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போர் சேவகர்கள், ரோமர்கள், பிரதான ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள் 52வது வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களை நோக்கி, அப்போ யார் யார் வந்திருக்கிறா? பிரதான ஆசாரியன், தேவாலயத்து சேனை தலைவன், மூப்பர்கள், இது இல்லாமல் போர் சேவகர்கள், இவங்க எல்லாரோடையும் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் டெய்லி என்ன செய்கிறேன்? தேவாலயத்தில் உங்களுடனே கூட தான் இருந்தேன். அப்போல்லாம் நீங்கள் என்ன செய்யலை? என்னை பிடிப்பதற்கு
கையை நீட்டலை. ஏன்னா அப்போ பிதாவாகிய தேவன் என்னை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால் நீங்கள் என்னை என்ன செய்ய முடியாது, அந்த நேரம் பிடிக்க முடியாது. ஆனால் இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது. அப்படின்னா பிதாவாகிய தேவனாலே நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். அதனால தான் இந்த வேலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பிடிக்க வந்திருக்கிறீங்க, இது உங்களுடைய வேலையாக இருக்கிறது, அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, மற்ற நாட்களில் என்னை உங்களால் பிடிக்க முடியல, ஏன்னா நான் டெய்லி தேவாலயத்துக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்னை பிடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, பிதாவாகிய தேவன் என்னை உங்களிடத்தில் என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. அந்தகாரத்தின் அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து சித்திரவதை செய்யும்படி பிதாவினால் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்போ இதுதான் ஒப்பு கொடுத்தல்னா, அதுதான் பிதாவினாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிராக பல கட்டளைகள் இருந்துச்சு, நமக்கு விரோதமாக அந்த கட்டளைகளுக்கு கீழே கையெழுத்தும் இருந்துச்சு. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நமக்கு எதிராக என்ன கட்டளை இருந்தது, நமக்கு எதிராக என்ன கையெழுத்து போடப்பட்டிருந்தது, நமக்கு எதிராக இருந்த கட்டளை என்ன, அதனுடைய கையெழுத்து போடப்பட்டிருக்குதே அது என்ன, எதனால் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் எல்லாரும் ஆதாம் ஏவாளுடைய வம்சமாக இருக்கிறதுனால பிறக்கும் போது என்ன ஆயிட்டோம், நம்ம பாவிகளாக தான் பிறக்கிறோம். நாம் பாவம் செஞ்சாலும் செய்யலைனாலும் குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய அடையாளம் என்னென்னா பிறக்கும்போதே பாவி தான். அப்போது இதுதான் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கட்டளை, நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து. அப்போ பிறக்கும்போதே பாவியாக இருக்கிறதுனால வளர்ப்பில் நான் என்னதான் நல்லவனாக வளர்ந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் நல்ல காரியங்களே செய்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே பிதாவுடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவனாக தான் இருக்கிறேன், பாவியாக தான் இருக்கிறேன். அப்போ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த பாவி என்கிற ஸ்டேட்டஸை என்னால் என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. அதுதான் நிலைமை. அன்றைய நிலைமை என்ன, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய நிலைமை என்னென்னா இதுதான். நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்முடைய ஸ்டேட்டஸை பாவி என்கிற ஸ்தானத்தை நம்மால் என்ன முயற்சி செய்தும் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. அப்போ இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், அந்த கையெழுத்தை அந்த கட்டளைகளை எடுத்து அது நடுவில் இராதபடி, பிதாவுக்கும் நமக்கும் நடுவில் அது நம்மை குற்றம் சாட்டாதபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்தார். மட்டுமல்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டார். துரைத்தனம் அதிகாரம்னா எதோட அதிகாரத்தை, பிசாசுடைய மொத்த அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார், அதை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ என்ன அர்த்தம், ஆண்டவர் சிலுவையில் செஞ்சது மிகப்பெரிய காரியம். என்ன காரியம், பாவியாக இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் பிசாசுடைய சகல வல்லமைகளையும் சிலுவையிலே ஆணி அடித்து அவர் ஜெயத்தை பெற்றார். உண்மையை சொல்லணும்னா அவருக்கு வெற்றி தேவையே இல்லை, அவருக்கு ஈக்குவலான ஆளு பிசாசும் இல்லை. நமக்காக அந்த ஜெயத்தை அவர் எடுத்து கொடுத்தார். அதுதான். அப்போ அந்தகாரத்தின் வல்லமைகளுக்குள்ளாக ஆண்டவர் இயேசு அந்த 3 நாள் கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த 3 நாள் அவர் சிக்கி கிடந்தார்.
அவர் மரித்த உடனே அவருடைய ஆவி எங்கே போச்சு? பாதாளத்துக்கு போச்சு. பாதாளத்தில் தான் இருந்தார். அவர் 3 நாட்கள் நரக வேதனை பாதாளத்தில் இருந்தார். பிசாசுகள் எல்லாம், பிசாசும் அவருடைய சேனைகள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக புதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா தேவகுமாரனை என்ன செஞ்சிட்டோம்? பாதாளத்தை கொண்டு வந்துட்டோம், சிறை பிடிச்சிட்டோம். ஆனால் அதுகளுக்கு பிதாவுடைய திட்டம் தெரியாது. 3ஆம் நாள் இவர் எப்பொழுது உயிர் தெழுந்தாரோ அப்பொழுதுதான் பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் அவருடைய சேனையுடைய வல்லமைகளையும் உரிந்து கொண்டு பாதாளத்தின் திறவுகோள்களையும் என்ன செய்தார்? அவர் எடுத்து கொண்டு வந்தார். அப்போ தான் உயிர் தெழுந்து வர்றார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 22வது அதிகாரம் 41 முதல் 44 வசனங்கள். அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்களை துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் செய்த ஜெபம். அதில் ஒலிவ மலைக்கு போகிறாரு, சீசர்களும் அங்கே போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பின்பு சீசர்களை விட்டு ஒரு கல் எறிகிற தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் வச்சுக்கிடுவோம், 1/2 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கிடுவோம். கல் எறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்காடு படிக்கிட்டு பாருங்கள். ஆண்டவர் கடைசி நேர ஜெபத்தில் கூட தனியாக தான் போய் ஜெபம் பண்ணுறார். சீசர்களை கூட கூட்டிகிட்டு போகிறாரு, இவர் தனியாக போகிறேன்ட்டு போகிறாரு. இப்போ சீசர்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர், அது முக்கியமான சீசர்களாக என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, நாங்களும் வர்றோம், எங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்கணும். இல்லைப்பா, நான் ப்ரேயர் பண்ண போகிறேன், சரி நாங்களும் வர்றோம் சொல்லியிருக்கணும். இவர் பாட்டுக்கு போகிறாரு, அவங்க என்ன எதுன்னே கேட்கல. ஆண்டவர் அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு பிதாவை நோக்கி பேசுகிறார். பிதாவே, உமக்கு விருப்பம் இருந்தால் இந்த தண்டனை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இது அவருடைய விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பத்தை பிதாவிடத்தில் பேசுகிறார். என்னால் இதை சகிக்க முடியல. ஏன்னா பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவமே அறியாதவர், அவர் மீது உலக மனிதனுடைய மொத்த பாவங்களும் என்ன செய்யப்படுது? வைக்கப்பட போகுது என்று சொல்லும்போது, என்று நினைக்கும்போது அவ்வளவு அருவருப்பாகிறார். அது அவரால் சகித்து கொள்ள முடியல. அதனால தான் சொல்கிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுதாரிச்சு என்ன சொல்கிறார்? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். இப்போ ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, என்னுடைய விருப்பத்தின்படி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த பிளான் எல்லாமே கேன்சல் ஆகிருக்குமா? ஆயிருக்காதா? கண்டிப்பாக ஆயிருக்கும். பிதா தான் இவர் தான் பிதா. இவர் என்ன கேட்டாலும் பிதா செய்வார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சலுகையாக நினைக்கல, அது அட்வான்டேஜாக எடுக்கலை. கடைசி வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை மட்டும்தான் நான் என்ன செய்வேன்னு ஒரு மாதிரியை காண்பித்தார். ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் செய்யணுமே தவிர நம்முடைய விருப்பங்களை ஊழியத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, செய்து கொண்டு இருக்கக்கூடாது. பிதாவுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தை தான் நம்ம செய்யணும். அதுக்கு பைபிளை என்ன செய்யணும்? நல்லா வெளிப்பாட்டோடு படிக்கணும். இப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து ஒரு தூதன் வர்றாரு. வந்து என்ன செஞ்சான்? அவரை பலப்படுத்தினான்.
தேவதூதனே இறங்கி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்துகிறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக, வேர்வை அனைத்தும், அதாவது அவ்வளவு கவலை, பாரம், அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். தேவதூதன் வந்து என்னதான் தேற்றினாலும் அவரால் அந்த தேர்தலுக்குள்ளாக வர முடியல, ஆறுதல் அடைய முடியல. ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறார், அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாரு, வியாகுலப்படுகிறார். அவருடைய வேர்வையே ரத்தமா வெளியே வந்துச்சுன்னு வசனம் சொல்லு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, வேதனைப்படுறார். மிகவும் வியாகுலப்பட்டார். ஏன் தெரியுமா? உலகத்தின் மொத்த பாவத்தை நான் சுமக்கணுமே அப்படிங்கிற வேதனை, கஷ்டம். பிள்ளைகளுக்கு சின்ன காயம் பட்டாலே பெற்றோருக்கு அதை தாங்கிக்க முடியாது. பாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பார்க்கவில்லை, நம் எல்லாருக்காகவும் அவர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதா தன்னுடைய சொந்த குமாரனை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதை விட அதிகமாக நம்மளை நேசித்தார். அதனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் பலியாக கொடுத்தார். அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும். இத்தனை பிள்ளைகளை ரசிக்கணுன்றதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக அவர் கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வசனம் அப்படி தான் சொல்லுது. அவர் ஏதோ தப்பு பண்ணதுனால தண்டனை அனுபவிக்கல, நாம் செய்த அக்கிரமங்களினாலே அவர் என்ன செய்தார், நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அப்போ சிலுவையை சரியாக போதிக்காமல் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவரை குறை சொல்லுகிற ஆட்களை பார்த்தாலே நமக்கு கோபம் வரும். ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் எனக்கு வர்ற கஷ்டத்துக்கு ஆண்டவர் தான் காரணம், ஆண்டவர் கண்ணு இருக்கா காது இருக்கா, எனக்கு மட்டும் ஏன் எப்படி செஞ்சார் அப்படின்னு பேசுகிற ஆளுகளை பார்த்தா என்ன தான் செய்யும், கோபம்தான் வரும். ஏன்னா அவருடைய கருத்தின் மீது கோபம், அவர்கள் மீது அல்ல, அவர்கள் பேசுகிற கருத்தின் மீது கோபம். காரணம், ஆண்டவரை அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு ஆழமானது, பெரியது, உன்னதமானது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம் எல்லோருக்காகவும் யாரை குறிக்கிறது இது? நம் எல்லோருக்காகவும் என்ற வார்த்தை யாரை குறிக்குது? உலக ஜனங்கள் எல்லாரையும் குறிக்குதான் அப்படின்னா இல்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அத்தனை பேரையும் இந்த வார்த்தை நம் எல்லோருக்காகவும் என்கிற வார்த்தை குறிக்கிறது. அப்போ நமக்காகத்தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எப்போ ஒப்பு கொடுக்கப்பட்டார்? அது நடந்தது நமக்கு தெரியும். 2023 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலே வசனத்தின்படி அவர் எப்பொழுது ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அன்றியும் நாம் பலன் அற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே பிதாவாகி தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். முதல்ல எப்போ மரித்தாரா? நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரெண்டாவது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அடுத்து 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே
ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இதில் இன்னும் முக்கியமான வார்த்தை, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே. அப்போ 3 விதத்தில் சொல்லப்படுது. ஒன்று, நாம் பலன் அற்றவர்களாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். இது கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. நமக்கு பலன் இல்லை, அதனால் கிறிஸ்து மரித்தார், பரவாயில்ல அப்படின்னு. அடுத்து, நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது, பரவாயில்லன்னு எடுத்துக்க முடியுது. ஏன்னா நான் பாவியாக தான் இருக்கேன், என்னால் எது செஞ்சாலும் நீதிமானாக ஆக முடியாது. நான் நியாயப்பிரமாணத்தையே ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் தடிக்க விழுந்துருவேன், எல்லாத்தையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போது இந்த 2வது சொல்லப்பட்ட கருத்தையும் நம்மளால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது. முதல்ல நான் பலன் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் அவர் மரித்தார். அடுத்து, நான் பாவியாக இருந்தேன், என்னால் மீண்டு வர முடியாது, நான் ஏற்கனவே சகதியில் மாட்டியிருக்கேன், என்னை வெளியிலேருந்து ஒருத்தர் தான் தூக்கி விடணும். அப்போ நான் பாவியாக இருக்கும்போது அவர் கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் 3வது வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நாம் தேவனுக்கு என்னவாக இருந்தோமா? சத்துருக்களாக இருக்கும்போது. ஆண்டவருக்கு எதிரியாய் நான் இருக்கும்போது எனக்காக அவர் ஏன் மரிக்கணும்? நான் அவருக்கு எதிரியாக இருந்தேன். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன் மரிக்க வேண்டும்? மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை யார் நம்புகிறாங்களோ, அவரை யார் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் மரித்திருந்தால் போதும். ஆனால் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே பிதாவுடனே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். அதுதான் பிதாவுடைய அன்பு. இப்போ பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஆழமானதுன்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு வசனம் போதும். நான் அவருக்கு எதிரியாக இருக்கும்போது பிதாவாகிய தேவன் என்னை நேசித்திருக்கிறார். எனக்கு அந்த நேரம் புரியலை, என்னுடைய மூதாதையர்களுக்கு அந்த நேரம் புரியலையே தவிர அவர் என்னை நேசித்தது என்னுடைய ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது நாம் அந்த நேரம் உயிரோடு இல்லை, நாம் அப்போ வாழலை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. நமக்கு நம்முடைய முன்னோர்கள் யாருன்னு தெரியாது. நம்ம மிஞ்சி போனால் 3 தலைமுறை 4 தலைமுறை, அதிகபட்சம் 5 தலைமுறை, இவ்வளோ தான் தெரியும். அப்போ ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கணும், இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்கவே முடியாது. அப்போ நம்முடைய முன்னோர்கள் அந்த நேரம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? ஆண்டவருக்கு சத்துருவாக தான் இருந்திருக்காங்க. அவர்களை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். அவர்களை நேசித்திருக்கிறார் அப்படிங்கிறது எதனால் விளங்குது அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் பலியா. இப்போ அவங்கள மட்டும் நேசிச்சாருன்னு இல்லை, நம்மளையும் நேசிச்சிருக்கிறார். எப்படி சொல்ல முடியும்னா, நம்முடைய முன்னோர்களை நேசித்தது உண்மை என்றால் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம். ஸோ நம்மையே அவர் நேசித்ததுனால தான் நம்முடைய முன்னோர்களுக்காக அதை செய்திருக்கிறார். அவர் பலியாக இருக்கிறார். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஒருவேளை ஆண்டவருடைய வருகை அது வர இல்லை அப்படின்னா, நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 50வது தலைமுறை இருக்குது அப்படின்னா, அந்த 50வது தலைமுறையில் வரக்கூடிய நம்முடைய பேரனோ பேத்தியவோ ஆண்டவர் நேசித்ததுனால தான் நம்முடைய 200வது தலைமுறையில் இருந்த தாத்தா பாட்டி என்ன செஞ்சார்? அவர்களுக்காக அவர் மரித்தார். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷியையும் தெரிந்தெடுத்து அவர்களை நேசிக்கிறார் என்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த சந்ததியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் பிதாவுடைய அன்பு. நாம் ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவரை மட்டும்தான். அப்படி சந்ததியை நேசிப்போமான்னு தெரியாது, அவங்க நடந்துக்கிட்டு இருக்க விதத்தை வச்சு தான் அது. ஆனால் பிதாவாகிய தேவன் அப்படி அல்ல, ஒட்டுமொத்த சந்ததியும் நேசிக்கிறதுனால தான் அவர்களுடைய முன்னோர்களை தேவன் முன்குறித்து முன்னறிந்து அவளை அழைத்து தெரிந்தெடுத்து மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நான் யோசிக்கிறேன், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். போன தலைமுறையிலேருந்து எங்களுடைய தலைமுறை ஆண்டோட ஊழியத்தை செய்வோம்னு எங்களுக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சதுனால தான்
எங்களுடைய முன்னோர்களை அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு 200வது தலைமுறை, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 200வது தலைமுறையோ 500வது தலைமுறையோ அவர் தெரிந்தெடுத்திருக்கார். எனக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 50வது தலைமுறை என்ன செய்வாங்கன்றது எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் இந்த சந்ததியை முழுவதுமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளை ஆண்டவர் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை நேசித்ததுனால மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த சந்ததியையும் ஆண்டவர் நேசித்ததுனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக கொடுத்தார். அப்போ சிலுவையை பற்றின வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ளும் போது தான், நாம் பெறும்போது தான் பிதாவுடைய அன்பை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தான் பவுல் சொல்கிறாரு, இதையே செய்தவர் மற்ற எல்லா காரியம்னு என்ன, நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க மாட்டாரா? நம்முடைய பலவீனங்களை நீக்க மாட்டாரா? குடும்பத்தில் காணப்படுகின்ற குழப்பங்களை தேவன் போக்க மாட்டாரா? பிரச்சனை போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை தர மாட்டாரா? சரி செய்து கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். குமாரனே கொடுத்தாச்சுங்க, மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸின்றார். கஷ்டமான அந்த காரியத்தை செஞ்சுட்டாரு, மற்றதெல்லாம் அவருக்கு கால் தூசுக்கு சமம். நம்முடைய பணத்தேவை, கடன் பிரச்சனை, நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் அவருக்கு கால் தூசுக்கு சமம். அவருக்கு மேன்மையான காரியமே தன்னுடைய சொந்த குமாரனை கொடுப்பது தான். அதையே செஞ்சுட்டார். அதையே செஞ்சவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. ஆகையினால தான் அவருடைய அன்பின் மீது எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்லவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். நீர் மட்டுமாய் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் எல்லாருக்காகவும் நம்முடைய சொந்த குமாரனையே கல்வாரி சிலுவையில் பலியாக கொடுத்த தேவன் நீர். நம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே எங்களை நேசித்தவர். எங்களுடைய மற்ற தேவைகளை, குறைவுகளை நீர் சரி செய்யாமல் இருப்பது எப்படி, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அந்தபடியே செய்ய போகிற இதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. மீதம் எடுக்க வைங்க. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறி போவதாக. குடும்பத்தில் காணப்படுகின்ற குழப்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீக்கி போடணுமா ஜெபிக்கிறோம். இப்படி சமாதானம் அத்தனை குடும்பத்திலும் தங்கியிருக்கட்டும், ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.